நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் 2025 இந்தி தேர்வு நடக்க போது. அதில் மத்தியமால் செகண்ட் பேப்பர் பார்க்குறது. மதியம் நடக்கக்கூடிய தேர்வு ப்ரீ டெஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர்ஸ். இந்த கொஷின் பேப்பர் வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஏற்கனவே கொஷினோட ஃபுல்லாக ஆன்சர் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கொஷின் படிச்சுட்டு ஆன்சர்ஸ் அங்கேக்கு போய் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெய்லியும் 2 ரோமன் எழுதினாவே நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே நல்லா சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். மார்க்ஸ் 100 மார்க்ஸ். இது 2.5 hours. ஃபஸ்ட் ரோமன் கின் தோ பிரச்சனைக்கு உத்தர்லிக்கு. ஃபஸ்ட் ரோமன் மொத்தம் 4 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு மார்க் 2 மார்க்கு. டோட்டலாக 5 மார்க்ஸு. செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ஸ் லிக்கே. கஹானி அப்படிங்கிறது கதை பகுதியில் மொத்தம் டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. மார்க் 10 மார்க்ஸு. மொத்தம் செகண்ட் ரோவில் 3 1 எழுதினா போதும். மௌன்கி மந்திரகை பகிரத்திக்கு தப்சைய சுக்கே சந்திரே 3 கொடுத்துருக்காங்கப்பா. தேர்ட் ரோமனில் கின்கி தோ பெர்சன்னைக்கு உத்தர் லிக்கியே. இதில் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். இந்த 4 2 ஃபஸ்ட்டு 1 தெரிஞ்சால் நம்பர் போட்டு ஃபஸ்ட்டுன்னு எழுதணும். 4th தெரிஞ்சால் 4th எழுதணும். லைனாக 1 2 எந்த கொஷின் தெரியும் அந்த கொஷின் நம்பர் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் எழுது. மார்க் மொத்தம் 5 மார்க்ஸு. ஒன்றுக்கு 2 மார்க்கு. ஃபோர்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்காஸ்ட் சாராம்ஸ் லிக்கி. இது எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 10 மார்க்ஸு. 4 எஸ்ஏ கொடுத்து ஏதாவது 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தனுஷ் யன்ய மந்திராக்கா ஷட்யந்திர குஹ கி பக்தி பரத் மிலாப். ஃபிஃப்த் ரோமனில் கின்கின் சான்கா லிங்க் பத்தலியே. லிங்க்னா ஜெண்டர் ஆண்பால் பெண்பாலாக மாற்று, பெண்பால் ஆண்பாலாக மாற்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். மத்தியமாலே உங்களுக்கு இந்த லிங்க் பத்திலாம் வந்திருக்கும். அதில் இருக்கிறது தான் இது லிங்க் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே லிங்க் பதில் பிதான்னு இருக்குது. பிதா அப்படின்னா அப்பா. அதையும் ஜெண்டராக மாத்திரம். அப்போ அம்மா. அப்போ அப்பானா அம்மா. அப்போ அம்மா பிதா மாதா அப்படின்னு இந்த ஹிந்தியில் தான் நீங்கள் எழுதணும். ஏதாவது எது தெரியுதோ 4 எழுதுங்க. தெரிஞ்சதை மட்டும் அந்தந்த கொஷின் நம்பர் போட்டு அந்த நம்பரை போட்டு இங்கே ஆன்சர் பண்ணணும். சிக்ஸ்த் ரோமன் கின்கின் சான்கா வச்சன் பத்திலே சிங்குலர் புளூரலையும் ஒருமை பன்மையாக மாற்று அப்படின்னு. ஃபஸ்ட்டு கப்படா. கப்படா அப்படின்னா கப்படே. இந்த கோடை எடுத்துகிட்டு இந்த டாமரை கொம்பு போட்டுக்கிறோம். இந்த லெட்டர்ஸ் பக்கம் தான் கொம்பு வரணும். துணிகள். ஆடை ஆடைகள். அப்படி இதில் ஏதாவது 4 மட்டும் எழுதினா போதும். 10ல் எந்த கொஷின் தெரியுதோ அந்த கொஷினோட நம்பர் போட்டு கொஷின் எழுதி ஆன்சர் பண்ணுங்கள். செவன்த் ரோமன் கின்கின் சார் அங்கோங்கோ அக்ஷரம் மி லிக்கே. இதில் 4 எண்ணிக்கைகளுக்கு மொத்தம் மத்தியமால் ஏக்குலேருந்து சவ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. 1லேருந்து 100 வரைக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அது வரைக்கும் படித்தா தான் எந்த நம்பர் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். மொத்தம் இதில் 5 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது 4 மட்டும் எழுதணும். இப்போ இங்கே இங்கே 12 கொடுத்துருக்காங்க. இந்தியில் தான் நீங்கள் எழுதணும். இது எழுதணும் பாரா இஹுன்னு எழுதணும். இப்போ 25 கொடுத்துருக்காங்க. 25 பா இச்சி இஸ் 10 இந்தியில் தான் நீங்கள் ரைட் பண்ணணும். எயித்து ரோமனில் வாட்ச் பத்திலே. இப்போ ஆக்டிவ் ஆக்ஷன் பாசிவாக மாற்றுது. பாசிவ் ஆக்டிவாக மாற்று. செயல்பாட்டு செய்வினையாக மாற்றுறது. இங்கே மொத்தம் டோட்டலாக 4 மார்க். ஒன்று 2 மார்க்கு. ஈஸியாக எழுதலாம். இங்கே நே இங்கே சேன் வரணும். இந்த இடத்துல ஜோசஃபால் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதணும். அது மொத்தம் 2 மார்க்கு. 9th ரோமனில் வாக்கிய ஜோடியே. 2 வாக்கியமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரே வாக்கியமாக இணைக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாக்கியம், இது ஒரு வாக்கியம். ஏ அப்துல் ஹை ஏ மேரே தோஸ்த் ஹை அப்படின்ட்டு 2 வாக்கியமாக இருக்குது. இது ஒரே வாக்கியமாக நம்ம இணைக்கணும். இணைக்கிறப்போ இந்த கோடெல்லாம் நம்ம எடுத்துடணும். ஒரு ஹை தான் இங்கே வரணும். அதை பார்த்து அடுத்து செகண்டு அதே போல் தான் 2 வாக்கியமாக இருக்குது. ஒரே வாக்கியமாக ஒன்றுக்கு 2 மார்க்கு. 10th ரோமன் கின்கின் பாஞ்சு வாக்கியங்கா சுப்த ரூப் லிக்கியே. இது இங்கே தவறான சொற்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியான சொற்களாக மாற்றுகள்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே எக்கு
கித்தாப் இருக்கும். இது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகமாக இருக்கிறதுன்னு ஹை பண்ணும். இதை அப்படியே எழுதி ஹைன்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். இது எழுதுனா உங்களுக்கு வந்து 1 மார்க்கு. அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதுங்க. மார்க் வந்து மொத்த டோட்டலாக அதுக்கு 5 மார்க்ஸு. 11th ரோமனில் ஹோட்டல் மீ होटल वाला और मुसाफिर की बातचीत लिखिए. இந்த ஹோட்டல் வந்து ஹோட்டல் வாலா அப்படின்னா வந்து ஹோட்டலில் வந்து அந்த அந்த ஹோட்டலில் போய் ரூம் எடுத்து தங்குறமில்ல அவங்க அந்த அவங்க அங்கேயும் அந்த முஷாஃபிர் அப்படின்னா வந்து வாடிக்கையாளர் போய் ஹோட்டலில் போய் எங்களுக்கு ரூம் செய்யணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறோம். அந்த கான்வர்சேஷன் தான் பாட்சீத் தான் அந்த உரையாடலை பற்றி எழுதி சொல்லியிருக்காங்க. இது எழுதுனா அப்படின்னா செகண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அல்லது கித்தாபுக்கு துக்கான் மீ கித்தாப் बेचने वाले और ग्राहक की बातचीत लिखिए. கித்தாபி அப்படின்னா புத்தக கடையில், தூக்கான் அப்படின்னா கடைன்னு அர்த்தம். புத்தக கடையில் வந்து புத்தகத்தை விற்பக்கூடியவர். கித்தாபு பேச்சினை வாலி அப்படின்னா அந்த புத்தக கடையில் வந்து புத்தகம் வந்து விற்கக்கூடியவரும். மற்றும் வந்து கிராகக் அப்படின்னா வாடிக்கையாளர். நம்ம வந்து புக்கு வேணுன்ட்டு புத்தக கடை போய் கேட்குறோமில்ல, அவங்கள தான் வந்து கிராகக்குன்னு சொல்லுவோம். அந்த வாடிக்கையாளருக்குடைய உரையாடல். நம்மளுக்கு என்ன புத்தகம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இவங்ககிட்ட வந்து கித்தாப் பேச்சின வாழட்ட கேட்டால் அவர் வந்து இது மாதிரி சொல்லுவார். அது அதோட உரையாடல் தான் எழுதணும். இந்த 2ல் எது தெரியுமோ அதோட நான் போட்டு இங்கே 1னா 1ன்னு போடுங்க, இங்கே 2னா போட்டு நான் ரோமன் லெட்டர் போட்டு எழுதுங்க. ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்கு. 12th ரோமனில் उल्लास यात्रा का जाने की अनुमति मांग कर पिताजी के नाम पर एक पत्र लिखिए. உல்லாஸ் அப்படின்னா வந்து டூர் போகிறது, உல்லாச பயணம் போகிறது. அதுக்கு வந்து இப்போ பள்ளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க மாணவனை. அதுக்கு வந்து அனுமதி வேண்டி அப்பாவுக்கு வந்து அந்த மாணவன் வந்து கடிதம் எழுதுறது. அல்லது இது எழுதுனா அல்லது சுட்டி மாங்கனே ஹுயே अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए. விடுமுறை வேண்டி தமது ஆசிரியருக்கு வந்து விண்ணப்பம் கடிதம் எழுதுதல். இது எழுதினா இது 2ல் ஏதாவது வந்து 1 எழுதினா மார்க் வந்து 10 மார்க்ஸு. 13 ரோமனில் கிசி ஏக்கு சீர்ஷக்கு பர் நிபந்து லிக்கி. சீர்ஷக்குன்னு இந்த நிபந்த பொது கட்டுரையில் தலைப்பில் வந்து ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதுங்கன்றாங்க. இதுக்கு வந்து 10 மார்க்ஸு. மேரா நகர் எனது நகரம். பாக் புலி. ராஷ்டிரிய பக்ஷி தேசிய பறவை. தேசிய பறவைனா மயில். இதை பற்றி ஏதாவது 1 மட்டும் எழுதுனா போதும். फोर्टीन्थ रोमन अपनी பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. பிராந்தி பாஷை உனக்கு தெரிந்த மொழியில் வந்து நீங்கள் வந்து மொழி எழுதுங்க அப்படின்றாங்க. இங்கே ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாம், ஆங்கிலம் எழுதலாம். அப்படி இல்லை நான் தமிழில் எழுதுறதுனாலும் தமிழ் எழுதலாம். இதை படித்து பார்த்து இதுக்கு மார்க் வந்து 5 மார்க்கு. இதோடைய கருத்து தான் நம்ம எழுதணும். லாஸ்ட் ஒன் ஹிந்தி மே அனுவாதி கீஜே. இங்கே வந்து ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து திரும்ப கேட்டே இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. இதுக்கு வந்து ஹிந்தியில் தான் வந்து மொழியாக்கம் பண்ணணும். இப்போ தேங்காய்க்குள் அப்படின்னு நாரியல் பகுத்து மீட்டாகே அப்படின்னு ஹிந்தியில் எழுதுங்க. தேங்காய்க்குள் மிகவும் இனிப்பான நீர் இருக்கிறது. அப்போ தேங்காய்க்குள் அப்படின்னா நாரியல்னா தேங்காய், பகுத்துனா மிகவும் இனிப்பான நீர். அப்போ பகுத்து மீட்டா பானிஹே அப்படின்ற அந்த சென்டென்ஸை வந்து ஹிந்தியில் எழுதுகிறோம். இந்த மாதிரி படித்து நம்ம ஹிந்தியில் எழுதணும். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.